ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சாமையில் நூடுல்ஸ் பண்ணியிருக்கிறோம். பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் வீட்டில் வெங்காயம் வதக்கி நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்குது. முதல்ல சாமை நூடுல்ஸு நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகள்லையும் இப்போ கிடைக்கிது. அதை வாங்கி கொஞ்சம் பெரிய சைஸாக இப்படி நம்ம இந்த மேகி அந்த மாதிரி உள்ளது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக அப்படி இருக்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணால் முதல்ல வெந்நீரில் வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வடிகட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், நமக்கு காரம் தேவைப்படும், ரொம்ப பொடியாக எதுவுமே எடுத்து வைக்க முடியாது. அப்புறம் பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு லேசாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அவிச்சு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா நூடுல்ஸு, அதில் உள்ள மிளகாக இருந்தாலும் சரி தூசாக இருந்தாலும் சரி அவிச்சு தட்டிட்டு வைக்கும்போது போயிடும். அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா இப்போ அதில் கொடுத்துருந்த பொடியும் போட்டு கிளறியாச்சு. இப்போ நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதாக வாங்க பார்க்கலாம். இப்போ நூடுல்ஸ் எடுத்து சர்வ் பண்ணியாச்சு. இது வந்து சாமை நூடுல்ஸு எல்லா மார்க்கெட்டுகள்லையுமே இப்போ கிடைக்கிது. அது முதல்ல சொல்லிட்டேன். வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் போட்டு நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறமா லேசாக ஒரு 3 நிமிஷம் அதுக்கப்புறம் வடிதட்டில் போட்டு தண்ணீர் வடிஞ்சதுக்கப்புறமா பீன்ஸு கேரட்டு வெங்காயம் நமக்கு தேவையானது என்ன காலிஃப்ளவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். பிடிச்ச காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்த நூடுல்ஸை போட்டு பண்ணியிருக்கிறேன். சாமை நூடுல்ஸ்னால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோன்னு நினைப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நூடுல்ஸுக்காக சமைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி நமக்கு காலை சாப்பாடு சாமை நூடுல்ஸு. அதுக்கப்புறமா இது நேந்திரம் வாழைப்பழம். இது வந்து இப்போவே கட் பண்ணி முன்னாடி வச்சா தான் அப்புறமா போக வர எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்சம் மூடி வச்சுக்கிடலாம், தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டோட பழம் எடுக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் அல்லது சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து எடுத்தால் தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பழத்தோட சத்து உடம்புல ஏறும், அதுக்காக தான் அது. ஆனால் நம்ம வந்து இப்படி எடுத்து வைக்கலைன்னா சாப்பிட மாட்டோம், மறந்துடுவோம். நிறையா இருக்குது. இது வந்து வேறு ஸ்நாக்ஸ் எதையுமே தொடாமல் கடலை மாவு பண்டங்கள் இருக்குது இல்லையா, மிக்சர், காரச்சேவு, ஓமப்பொடி, அந்த மாதிரியான கடலை மாவு மைதா மாவு ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லாமல் பழங்களோ அல்லது அரிசி மாவில் தயார் பண்ணின ஒரு கொழுக்கட்டை, முறுக்கு, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணினதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்குது உடம்புக்கு. என் உடம்புக்கு நல்லா இருக்குது. ஓகே, இது ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து நம்ம வழக்கம் போல் அஸ் யூஸ்வல் ஈடன் கார்டனில் வாங்கினது. அதில் வந்து இது வந்து ஒரு குட்டி குட்டி கேக்கு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்வீட்டு உப்பு கலந்த ஒரு கேக்கு. அந்த கேக்கு வாங்கின பாக்ஸ்லேயே இந்த மாதிரி முந்திரி, வறுத்த முந்திரி வச்சுருக்குறாங்க. அதோடு இந்த பாயாசத்துக்கு போடுவோம் பழம், கிஸ்மிஸ் பழம் சொல்லுவோம் அல்லது முந்திரி பழம் சொல்லுவோம் இல்லையா, அதை கலராக அதை ஒரு ஃப்ரை பண்ணி அது ஒரு இனிப்பு போட்டு அது வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ட்ராவலில் காரில் போகும்போது சாப்பிடக்கூடிய செம்ம ஸ்நாக்ஸ். ரொம்ப சூப்பராக ஆப்டாக அழகாக இருக்குது. அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இந்த வாழைப்பழம் சாப்பிட்ணும், நூடுல்ஸ் இப்போ சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.